ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு அதிசயமான ஒரு கோவிலை பற்றி நான் சொல்கிறேன். நான் திருச்சியில் பிறந்து வளர்ந்தவன்றது நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அந்த ஊரில் ஒரு கோவில் உண்டு. சின்ன வயசுலேருந்து யாராவது பயந்தாலோ, தைரியம் குறைவாக இருந்தாலோ, குழந்தைங்க தூக்கத்தில் எழுந்து அலறினாலோ இவங்களுக்கெல்லாம் ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அது என்னென்னா கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயில்னு பேர். அங்கே இருக்கிற கல்லுக்குழின்ற ஏரியாவில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். எங்களுக்கு அதெல்லாம் காரணம் தெரியாது. ஆனால் எங்கள் பெரியவங்க அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போவாங்க, வழிபாடு பண்ண சொல்லுவாங்க. நாங்களும் வந்துடுவோம். அந்த கோவிலை பற்றின எந்த அதிசயமும் எனக்கு அப்போ தெரியாது. இது காலப்போக்கில் இது எங்களுக்கு குழந்தை பிறந்த சமயத்துலேயும் அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு எங்கள் பிள்ளைகளை அழைச்சி கொண்டு போயிட்டு வந்த கதைகள்லாம் உண்டு. இந்த கோயிலுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயில் முதல்ல திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருந்திருக்குது. யாரோ ஒரு பயணி ஒரு ஆஞ்சநேயர் சிலையை எடுத்து கொண்டு வந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சிருக்கிறார். அவர் என்ன காரணமோ தெரில, அந்த சிலையை அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு ஓரமாக வச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அந்த இடத்துலையே அந்த ஆஞ்சநேயர் இருக்கிறத பார்த்தவங்க அந்த ஆஞ்சநேயருக்கு பூ போட்டு வழிபாடு பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கொஞ்சம் அதிசயமான நிகழ்ச்சிகள்லாம் அங்கே 1-2 நடக்க ஆரம்பிக்கவே அங்கே உள்ள மக்கள்லாம் தொடர்ச்சியாக அதுக்கு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயில் அங்கேயே பிரபலமாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச காலம் கழித்து அந்த கோயில் அங்கே பிரசித்திப்பட ஆரம்பிச்சிட்டோன்னே அங்கே வெள்ளைக்கார துரை ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் அந்த ரயில்வே நிர்வாகத்தில் உள்ளவர். அவர் இந்த கோயிலை பார்த்துட்டு இங்கே எப்படி ஒரு கோயில் உருவாச்சு, இந்த சாமி எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஆளை வச்சு எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. எடுக்க முடியல. ஆனால் அது என்னென்னவோ பண்ணி பிரயத்தனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சாமி அங்கங்கே எடுக்க முடியல. கஷ்டப்பட்டு நகர்த்தி கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்கார துறை ஏதோ ஒரு சிக்கலில் சிக்கிட்டதாகவும் அவர் குடும்பமே அதனால் பாதிக்கப்பட்டதாகவும், அப்போது அவருடைய கனவுல ஆஞ்சநேயர் நின்னதுனால இவர் இந்த சாமி அங்கேருந்து இடம் மாற்றினதுனால தான் நமக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த இடத்துக்கு இல்லை நான் ஒரு கோயில் கட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து ஒரு இடம் தான் கல்லுக்குழின்ற இடம். அந்த கல்லுக்குழியில் ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு கோயில் எழுப்பி அந்த கோயிலுக்கு இவரை கொண்டு போய் அங்கே வச்சிடலான்னு முடிவு எடுக்கும் பொழுது அந்த சிலை தன்னால் அது இடம் பெயர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு அவரே முன்ன நின்று கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்து சிறப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். இப்படி சக்தி வாய்ந்த அந்த கோயில் கிரகத்தின் அடிப்படையில் எந்த வகையில் சிறப்பு அப்படின்னு பார்த்தா, கும்பத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கும்ப வீட்டை செவ்வாய் வேறு எங்கிருந்து பார்த்தாலும் சரி, இவங்களுக்கு எல்லாருக்குமே கல்லுக்குழி ஆஞ்சநேயர் ஒரு வரப்பிரசாதமான இறைவனாக தான் சொல்லணும். கல் என்ற கிரகம் செவ்வாயை குறிக்கும். ஆஞ்சநேயரும் செவ்வாயை தான் குறிப்பார். இந்த குழி அப்படின்னக்கூடிய இடம் கும்பத்தை குறிக்கும். இந்த கும்பத்தோடு தொடர்பு வச்சு இந்த கல்லுக்குழி ஆஞ்சநேயர் வந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு இது பல வகையில் உதவி செய்யும். ஆஞ்சநேயர் கும்பத்துக்கு மட்டும்தான் வருவாரா அப்படின்னா அப்படி இல்லை. மகரம் கும்பம் ரெண்டுமே சனியினுடைய வீடு. தன்னுடைய உச்ச வீடான மகரத்தையும் செவ்வாய் பார்த்தாலோ இருந்தாலோ அவங்களுக்கும் இந்த கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயிலே ஒரு மிகச்சிறந்த கோயிலாக இருக்கும். இந்த கோவிலில் வேறு என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு இந்த கோயில் மிகவும் கண்கண்ட ஒரு தெய்வம். இந்த கோயிலுக்கு போயிட்டு அதன் பிறகு ரியல் எஸ்டேட் அவங்க தொழில் துவங்கினாலோ, இந்த கல்லுக்குழி ஆஞ்சநேயர் புகைப்படத்தை அவங்களுடைய ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் வாங்கி மாட்டிக்கிட்டாலோ நிச்சயமாக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவன் அந்த இடத்தை வளர்ச்சி அடைய செய்வார். இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த ஆஞ்சநேயர் சிறப்பானவரா அப்படின்னு பார்த்தா, உடல் ஆரோக்கியத்துக்கும் மிக சிறப்பான ஒரு இறைவனாக இந்த கல்லுக்குழி ஆஞ்சநேயர் வழங்குகிறார். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பரின் தகப்பனார், அவருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நல கோளாறு ஏற்பட்டு அதனால் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு டாக்டர் பரிந்துரைச்சிட்டாங்க. இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்க அப்பாவுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். அதுலேயும் இதே காம்பினேஷன் தான் இருந்தது. தன்னுடைய உச்ச வீடை செவ்வாய் பார்வை செஞ்சுட்டு இருந்தது. அந்த செவ்வாயை சனி பார்வை செஞ்சுட்டு இருந்தார். அப்போது இது ரெண்டும் உரிய கோயில். என்னென்னா சனி வீட்டில் தானே செவ்வாய் தொடர்பு வரணும். அப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்ததுன்னா இது சர்ஜரியை குறிக்கும் இல்லையா? அதனால் இந்த கோவிலுக்கு அவங்க அப்பாவை முடிஞ்சால் அழைச்சிட்டு போக சொன்னேன். இல்லை அந்த கோவிலேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாவை கொடுக்க சொன்னேன். அதே போல் அவங்களும் செஞ்சாங்க. செஞ்ச காலத்தில் கொஞ்ச காலம் ஆகிட்டே இருக்கும்போது டாக்டரே இதுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, கொஞ்ச நாள் மருந்து கொடுத்தே பார்ப்போம், மருந்துலேயே சரியாகுதான்னு பார்ப்போம், இல்லைன்னா சர்ஜரிக்கு போகலான்ட்டாங்க.
அதே போல் அவங்க அதை தொடர்ந்து அந்த பிரசாதத்தை எடுத்து அவங்க அதை உபயோகப்படுத்திட்டு வந்த பிறகு ஒரு கட்டத்தில் டாக்டர் வந்து இப்போ ஆப்ரேஷனுக்கு தேவையான சூழ்நிலை இல்லை, அதனால் ஆப்ரேஷனை கைவிட்டுறலாம், இனி இந்த மருந்தே ஒரு கிட்டத்தட்ட சரி பண்ணிடுச்சு, இன்னும் மருந்திலே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நல்ல ஒரு தகவலை சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு சம்பவம் என்னன்னா, துப்பாக்கி சுடும் போட்டிக்கு ஒருத்தர் வந்து தயாராகிறார். ஒரு சிறு பையன்தான், ஒரு 12-14 வயசு பையன். அவர் வந்து போகிறார். இப்போ ஜூனியர் லெவலில் அவர் பயிற்சி எடுக்கிறார். அவர் பயிற்சி எடுத்து நல்ல நிலையில் நல்ல ஷூட் பண்ணுறாரு, நல்ல பேர் வாங்குறாரு, நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறார். இப்போ அவர் அடுத்த காம்படிஷனுக்கு போகிறதுக்கு அவருக்கு என்ன காரணம்னு தெரியல, பயம் வந்துருச்சு. இது கொஞ்சம் உயர்மட்ட லெவலில் இருக்கக்கூடிய காம்படிஷன். அதனாலே அவர் பயம் வந்துட்டு அங்கே போகிறதுக்கே பயப்படுறாரு. நான் போகலைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். அவங்க வீட்டில் ஏன்னு கேட்டால், இல்லை அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, நம்ம அவங்கள ஜெயிக்க முடியுமா, நம்மளால் அது முடியாது, நான் போகலை அப்படின்னு சொல்லி அந்த பையனும் வந்து வருத்தப்பட்டிருக்கிறான். அந்த பையனும் பயத்தில் அங்கே போகிறத தவிர்க்கவே பார்த்துட்டு வந்திருக்கிறான். அப்போ இவங்க என்கிட்ட கேட்குறாங்க, இது போல் பயப்படுறானோன்னா, எனக்கு சின்ன வயசில் பயப்படுறப்ப எங்களை அந்த கோவில் கூட்டு போய் பழக்கம் உண்டு இல்லையா, உடனே ஜாதக கட்டமெல்லாம் பார்க்கல, நீங்கள் கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயில் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காம்படிஷன் கூப்பிடுங்க வருவான் அப்படின்னு சொன்னேன். இவங்க ஒரு தடவை திருச்சி கழிச்சு கொண்டு போய் அந்த கல்லுக்குழியில் அந்த இறைவனை தரிசனம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க. போன பிறகு அவர் அந்த பையனும் ஒத்துக்கிட்டாரு காம்படிஷனுக்கு போகிறேன்ட்டு. அங்கே போய் இவர் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டார். இது என்னென்னா, ஜூனியர் லெவலில் அவ்வளோ பேர் கலந்துக்கிட்ட இடத்துலையும் இவர் முதல் பரிசு வாங்கியிருக்கிறார். இது அவங்க பெற்றவங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கிறான், அந்த கோவிலுக்கு போனோம்ல டாடி, அந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியம் வந்தது, அந்த கோயிலுக்கு இனிமேல் நம்ம அடிக்கடி போகலாம், அது ரொம்ப லக்கியாக இருக்குது, தொடர்ச்சியாக நம்ம போகலாம் அந்த கோயிலுக்குன்னு அந்த பையன் சொல்லியிருக்கிறான். அவங்க அப்பா சொன்னார், இவன் சாமியே கும்பிட மாட்டாங்க, ஆனால் அந்த கோயிலில் அவன் என்னத்தையோ உணர்ந்துருக்கிறான், அதனால் அவன் வந்து ஜெயிச்சத பிறகும் அந்த கோயில் தான் அதுக்கு காரணம்னு உறுதியாக நம்புகிறான். எனக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த கோயில் பற்றி நீங்களும் உங்கள் வீடியோக்களில் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இந்த கோவிலை நம்ம எப்படி மறந்தோம், நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து போய் வந்த கோவில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த ஒரு பதிவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது போல் சின்ன கோவிலாக இருந்தால் கூட ரொம்ப பலமிகுந்த கோயில்கள்லாம் நம்ம ஊரில் உண்டு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கோயில்கள், ஆனால் வெவ்வேறு கோயிலாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு அந்த கோயில்னால் மற்றவங்களும் அதே கோயிலுக்கு போனால் அந்த காரியம் நடக்கும்னு நினைக்காதீங்க. இந்த கோயிலில் பொதுவான ஒரு விஷயம்னா பயத்தை போக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படி எடுத்துக்கோங்க. மற்ற காரியங்கள் நிகழணும் அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் சொல்லியிருக்கு, அந்த கிரகங்கள் எந்த கோயில்களை சொல்லுது அப்படின்றத பார்த்து அங்கே போனால் தான் பலனளிக்குன்றதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது போல் நிறைய கோயில்கள் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் ஒன்று ஒன்றா தெரிவிக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.